ஹாய், நாம் இப்போ போகிறது ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு லெசன் டால்ஸ்டாய் ஃபார்ம். அதில் பாருங்கள் சாராம்சம். गांधी एक मुकदमा में भैरवी करने के लिए दक्षिण अफ्रीका गए. அதாவது காந்திஜி ஒரு கேஸை அட்டன் பண்ணுறதுக்காக தட்சிण அப்ரிக்காவுக்கு போகிறாரு. गए वेंट वहाँ उनको देखा कि प्रवासी भारतीय अंग्रेजी का शासन के कष्ट उठा रखे. அவரே அங்கே பார்க்குறாரு ஒரு இந்தியர்களுடைய அங்கே என்ட்ரான இந்தியர்கள்லாம் ஆங்கிலேயரோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் எவ்வளோ கஷ்டத்தை அவங்களுக்கு வருகிறது. கஷ்டம் விட்டானா கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வருதுன்னு பார்க்குறாங்க. உன்கோ சமான் அதிகார் திலானை கேளியே அவர்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் திலானை கொடுப்பதற்காக காந்திஜி சர்க்கார் கே கிலாஃபா சத்தியாகிரக கர்னே லக. அந்த கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டு கிலாஃபான எகென்ஸ்டு சத்தியாகிரகம்னா அமைதி வழி போராட்டத்தை செய்ய ஆரம்பிக்கிறலாக ஸ்டார்ட்டு. सत्याग्रहियों के रखने के लिए காந்திஜி ஏக் ஆசிரமம் கோலா. அப்போ அங்கே இருக்க பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்காக லிவ் பண்ணுறதுக்காக காந்திஜி ஒரு ஆசிரமத்தை கோலா ஓப்பன் பண்ணுறாரு. அவர் உஷ்கா நாம் டால்ஸ்டாய் ஃபார்ம் கிடக்கா. அந்த ஃபார்முக்கு என்ன பேர் வைக்கிறான்னா டால்ஸ்டாய் ஃபார்ம் வைக்கிறாரு. உஸ் ஃபார்முக்கு ஜமீன் 100 ஏக்கர் தே. அந்த ஃபார்முக்கு ஜமீன் 100 அடி இருக்குது அந்த ஃபுல்லாக. उसमें कुछ फल के पेड़ थे. அங்கே ஃப்ரூட்ஸ் ட்ரீ எல்லாம் இருக்குது. ஏக்கு சோட்டா சா ஜர்னா பீதா. அங்கே சின்ன ஒரு குட்டி ஃபால்ஸும் ஆல்சோ வாஸ் தேர். गांधी ने आश्रम के लिए कुछ नियम बनाया. गांधी ஆசிரமத்துக்காக கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணாரு. ஆசிரம மே நௌக்கரோं के काम नहीं लिया जाएगा. அதாவது ஆசிரமத்தில் நௌக்கருக்கு எந்த வேலைக்காக ஒரு ஓக்கரை வச்சுருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். யக பகலா நியமத்தா. இதான் ஃபஸ்ட் ரூல்ஸு. ஸ்திரீயும் और पुरुषों के अलग अलग रखना जाएगा. அதாவது உமன்ஸையும் மென்னும் 2 பேரும் தனித்தனியாக இருப்பதற்காகவும் ரெடி பண்ணுறாரு. इसलिए मकान भी अलग अलग और दूर दूर बनाया गया. இதனால் பில்டிங்கை தனித்தனியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே உருவாக்கினார். டால்ஸ்டாய் ஆசிரமே ஹிந்து ஈசாயி முசல்மான் சபி தே. டால்ஸ்டாய் ஆசிரமத்தில் ஹிந்து கிறிஸ்டினும் முஸ்லீமும் எல்லோரும் இருந்தாங்க. காந்திஜி ஸ்வயன் சாக்காக்காரி தே. சாக்காக்காரினா வெஜிடேரியன். அவர் உசிக்கே பச்சுமே தே. அவங்களையும் தன்னோட அதே பக்கத்தில் இழுத்தாரு. மகர் ஆனால் அந்நிய லோக் மான்ஸ்காரி. ஆனால் மற்றவங்கள யார் நான் வெஜிடேரியன். காந்திஜி நே உன் லோகோங்கோ பஹஸ் கியாக. அவங்களையும் இது எப்படி சொல்லி அவங்க வழிக்கு கொண்டு வர்றாரு. சம்ஜாயாக்கே புரிய வைக்காரு. வே சாக்காக்காரி போஜன் கானே கேலியே தயார் கோகையே. அங்கே சாக்காக்காரினா வெஜிடேரியன் போஜன் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணார். ஏன் அப்படின்னா அங்கே மான்ஸ்காரி பண்ணுறனால எவ்வளோ இடைஞ்சல்கள் வரும் எவ்வளோ இது வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோன்னா அவங்களும் சாக்காக்காரி வெஜிடேரியனாக மாறிடுறாங்க. கானா பகானே கேக்கா பகனே காத்தான். ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் சிஸ்டர்ஸோட அங்கே இருக்க கேர்ள்ஸு உமன்ஸோடது. ஃபிர் பி ஷகாயத்தா கேலியே 2 புருஷ் ரக்கியே. அவங்க ஹெல்ப்புக்காக 2 ஜென்ஸை அங்கே வைக்கிறாரு. ஷாப் அப்பனே பர்தன் ஷாப் கருத்தே. அவங்கவுங்க வெசல்ஸை அவங்கவுங்க சாப்பிட்டு கழுவிடுவாங்க. சர்வஜனிக் பர்தன் ஷாப் கர்னே கேலியே பாரியா முக்காரே கர் தீகி. எல்லாவும் அவங்கவுங்க வேலையை மற்ற சாமானத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் அதை செய்வாங்க. ஷராப் தம்பாக்கு ஆதி ஆசிரமே பன்தே. அதை ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் ஆசிரமத்தில் தடை செய்யப்பட்டது. சபோனே மில்கர் மக்கான் பனாயா. எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே பில்டிங்கை உருவாக்குனாங்க. ஜோ ஆசிரமவாசி ஷைர் கர்னே கேலியே ஜோஹன்ஸ்பர்க்
ஜானா चाहता ஆசிரம வாசியெல்லாம் சுற்றி அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பிளேஸ் வரைக்கும் போக வேண்டியது. வே சப்தாக் மே ஏக் பார் ஜாத்தாக வீக்லி 1 டைம், சப்தானா வீக்லி 1 டைம்ஸ் போவாங்க. வே பைத்தல் ஜாத்தேங்க அது நடந்து தான் போவாங்க. அவர் உசி தின் லவுட்டேங்க அதே 4 பேர் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. आश्रम के कोने में जमीन पर एक गड्ढा गोद गया था. ஆசிரமத்தில் ஒரு எண்டில் ஒரு ஜமீனில் ஒரு மண் குழி தோண்ட ஆரம்பித்தாங்க. கட்டானா குழி, கோதுனா அங்கே தோன்றுறாங்க. कूड़े कचरे को उस गड्ढे में डाल दिया. குப்பை கூடங்கள்லாம் அதில் தான் போட்டாங்க. जूठन और शाग का कचरे से सुंदर गाद बन जाते के அந்த காய்கறி கழிவுகள் என்னென்ன கழிவுகள்லாம் கச்சரையெல்லாம் அழகான அது வந்து என்ன அந்த குழியில் போட என்னாச்சு, நம்ம இப்போ சொல்கிறோம்ல பிளான்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா மேனூராக மாறிடுச்சு. इस तरह आश्रम को साफ सुथरा रख गया. இந்த விதமாக ஆசிரமத்தை நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டாங்க. कैलन बेग नामक सत्याग्रही पादरियों के मड में जाकर चप्पल बनाना सीख आया. कैलन बेगुங்கிற பேரில் ஒரு சத்தியாகிரகி வந்து பாத்ரியோங்கே மட்டுனா ஒருத்தரோட இடத்துக்கு போய், மட்டுனா ஒரு பிளேஸ் அதுக்கு போய் செப்பல் பனானா எப்படி செப்பல் மேக் பண்ணுறது சீக்கு जाए लर्न பண்ணிட்டு வந்தார். உன்கோனே दूसरों को भी यह कला सिखाई. இதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தராரு. वहाँ जो चप्पल जरूर से அங்கே जो செப்பல் எவ்வளோ செப்பல் தேவையோ அதுக்கு ஜியாதா பண்ணாத அதுக்கு அதிகமாக உருவாக்குனாங்க. வே மித்ரோங்கை பேஜுகையே அதை தான் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. அது ஒரு வருமானம் தானே. गांधी जी ने सभी धर्मों के किताबें इकट्ठी कर रखी थी. गांधी जी வந்து எல்லா தர்ம புக்கையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. उन किताबों की सहायता से वे बच्चों के पढ़ाता है. அந்த புக்கோட உதவியால் குழந்தைகளுக்கு அதை டீச் பண்ணார். गांधी जी டால்ஸ்டாய் ஃபார்ம் மே ஹர் யாத் கோ மீட்டி பதாத்தே கை. அவர் வந்து அந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு நினைவுகளும் ரொம்ப இனிமையானவைகளாகவே இருந்தது. இப்போ இந்த லெசன்ஸ் முடிச்சிருக்கிறேன். இதுக்குரிய ஸ்மால் கொஸ்டின்ஸ் எல்லாமே, பிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ காந்திஜியில் வர அந்த லெசன்ஸில் வர क्वेश्चंस स्मॉल क्वेश्चंस. गांधी ने दक्षिण अफ्रीका में क्यों सत्याग्रह का युद्ध आरंभ किया. ஏன் வந்து தட்சிண ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்தார். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் படிச்சிருப்போம் லெசன்ஸ்லேயே. அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இது அப்படியே ஏக் பார் ஏக் முக்தமாக்கே பயிற்சி கேளியே காந்தி தட்சிண ஆப்பிரிக்காவுக்கு வராரு. அங்கே வந்து ஆங்கிலேய பார்த்து நம்ம என்ட்ரியான இந்தியன்ஸுக்கு ஏற்பட்ட குடும்பங்களை அத்தியாச்சாரம் பார்க்குறாரு. அப்புறம் பாரதியரோட அதிகாரத்தை கொடுப்பதற்காக காந்தி வந்து தட்சிண ஆப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தில் யுத்தம் கர்ண ஆரம்பித்தான். இது வந்து லெசன்ஸோட ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நான் சொல்லியிருப்பேன். அதையே படித்து அப்படியே எழுதிங்க. நெக்ஸ்ட்டு दक्षिण अफ्रीका में गांधी से द्वारा எல்லாமே ஒன்றுதான் ஸ்தாபித் ஆசிரம் கா நாம் क्या है அப்படின்னா அது அதோட ஆசிரமத்தோட பேர் டால்ஸ்டாய் ஃபார்ம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நாம் இதுக்கு தான் இதை எழுதுகிறோம். டால்ஸ்டாய் ஃபார்ம் में आश्रम में जमीन कितने एकड़ है. அதை எத்தனை ஏக்கர் எத்தனை அடி சொல்லுங்க, 100 ஏக்கர். ஓகேவா. नेक्स्ट आश्रम में कौन कौन से पेड़ என்னென்ன ஆசிரமத்தை என்னென்ன ட்ரீஸ் எல்லாம் नारंगी अप्रिकॉट ब्लम आदि फलों का पेड़ है. नेक्स्ट गांधी ने आश्रम में क्या नियम बनाकर रखा था. गांधी ஆசிரமத்தை என்ன நியமம் வச்சுருந்தாரு. அவர் வந்து எந்த ஒரு வேலையும் ஆசிரமம் में यह नियम रखा कि नौकरों से किसी भी प्रकार को काम யாருக்கும் எதுக்கும் வேலையாலும் வச்சுக்கக்கூடாது. சாகே வக் மக்கான் பான்த்தை எப்படி பில்டிங் உருவாக்குவதிலையும் யா கேத்தி கா காம் ஃபீல்டில் நிலத்தில் உழுத வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒர்க்கை வச்சுக்கக்கூடாது. இதுவும் படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் 3rd பேராகிராஃப் வச்சுருக்கோம். லெசன்ஸை நல்லா படித்தாவே இதற்கு பிக் கொஸ்டின் ஸ்மால் கொஸ்டின் எல்லாமே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து आश्रम में कौन कौन रहने के लिए आना. यार அதில் இருக்கிறக்காக வந்தார். குஜராத், மദ്രാസ്, ஆந்திரா और उत्तर भारत के लोग எல்லா ஸ்டேட்டோட இந்த 4 ஸ்டேட்டோட மக்களும் இந்த ஆசிரமத்தை லீவ் பண்ணுறதுக்காக வந்தாங்க.
आश्रम में रखने वाले कितनी धर्म के ஆசிரமத்தில் இருக்கவங்க என்னென்ன தர்மங்களை எந்தெந்த ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஆசிரம் ஹிந்து முசல்மான் ஃபாரிசி और ईसाई धर्म का लोग रहते हैं इसी இந்த இந்துக்கள் முஸ்லிம்கள் பாரிசி கிறிஸ்டியானிட்டி எல்லா லோகங்களும் இந்த இருந்தாங்க மான்ஸ்கா கே சம்பந்தமே காஞ்சிகா கியா தான் அதாவது நான்வெஜ் அடிப்படை சம்பந்தமாக அவருடைய கருத்து என்ன மான்ஸ்கா சம்பந்தமே காஞ்சிகா விசார் தாக்கி படா அச்சாக ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது எப்படி அப்படின்னா எதி மான்ஸ்கா கா ஸ்தான தியாலாயா அது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து மான்ஸ்கார் साकटाल शाम आश्रम में दवरंग मार्च कर दे गांधी जी उनका बहस किया समझाया तो और उनको पूरी बेचारे शाकाहारी भोजन करने खाने के लिए வெஜ் சாப்பிட்றோட அவசியத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணுறேன் இந்த ஃபெரகா படிச்சிங்கனாவே இந்த லெசன்ஸ்க்கு வந்து எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு பிரேம் கா ஷஹாயக் கவுன் ஹோத்தாகை அன்போட ஹெல்ப்பர் யாருன்னா பரமாத்மா கடவுள் தான் பிரேம் கா ஷஹாயக் परमात्मा भगवान प्रेम का अंगूठे எழுதலாம் मानस्कार का श्री समस्याओं को गांधी का कैसे हल किया அதாவது மட்டன் சாப்பிட நான்வெஜ் சாப்பிட எப்படி பிரச்சனைகளை காந்தி எப்படி ஃபாலோ பண்ணார் आश्रमवासियों से गांधी ने मांस का संबंध में बात की அவங்க நான்வெஜ் சாப்பிட்றக்கா சொன்னார் ஷபோ ने नियमित भोजन खाने की सहमति दे दा அது வந்து நிராபிஷ் எல்லாத்துக்கிட்டையும் அதை எப்படி இந்த நான்வெஜ் சாப்பிடாம வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது ஈசு தரக்க பாட்சித் சே இதை வந்து அவர் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக காந்திஜினே மான்ஸ்கா சமஸ்யா கழுத்தையா அவங்களோட பேச்சு அதோட எப்படி விளைவுகளை சொல்லி தான் இவங்களை வந்து நான்வெஜ்ஜை வெஜ்ஜாக பண்ணார் பிரகஜி தேசாயி கைஸா ஆத்மிதே பிரகஜி தேசாயி எப்படிப்பட்ட மனுஷன் பிரகஜி தேசாயின்னு ஒருத்தர் ஆசிரமத்தை வந்து லிவ் பண்ணார் அவர் டால்ஸ்டா ஆசிரமே ரகனே ஆயே இருக்கிறதுக்கு வந்தார் உன்கே அப்படி ஜீவன் மே கபி தூப் ஜடா நகீஷகா அவர் வாழ்க்கையில் எப்பவுமே வெயிலையும் குளிரையும் பொறுத்ததே இல்லை மக்கான் बनाने का काम में कौन लगे आश्रम में रहने के लिए जो भी आए थे அதாவது பில்டிங் உருவாக்குறதுக்கு வேலையில் யார் தொடங்கினாங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்களே கூட வந்து வர்றாங்க வே சபி மக்கான் बनाने का काम எல்லாருமே பில்டிங் உருவாக்குறதோட வேலையில் ஈடுபட்டாங்க உண்மை கைல் நபக் பீகாரி நாமக் ஏக் சத்தியாகிரகி இவங்க ரெண்டு பேரும் சத்தியாகிரகி அவங்க ரெண்டு பேரும் அறவழியில் போராடுறாங்க பிரகஜி தேசாயி ஜோசப் ராயப்பன் ஆதீன் கானாம் இந்த 4 பேரும் இதில் இன்க்ளூடு அவங்கவுங்க நேம் மட்டும் சொல்லிடுங்க ஜோசப் ராயப்பன் का हाल कैसा था அவரோட सिचुएशन எப்படி இருந்தது ஜோசப் ராயப்பன் அதிக கடின பரிச்சம் கர் நகி சக்தே எப்பவுமே அவர் ரொம்ப கடினமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை லேக்கின் டால்ஸ்டாய் ஃபார்மே வே மேகனத்து கர்னே ஆனால் அந்த ஃபார்முக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் வே கம்ஜோர் தே அவர் ஒரு வீக்னஸாக இருந்தார் மக ஃபார்மே ஆக்க ஷாசக்த ஹோகயா அவர் வந்து ஒரு வந்து அவர் கம்சரான வீக்காக தான் இருந்தாலும் ஃபார்முக்கு வந்தோடனே நல்லா எனர்ஜி உள்ளவராக அவர் மாறிட்டார் ஷயர் கர்னே கேலியே கவுன்சி வியஸ்தாதி நம்ம அதிலே லாஸ்ட் பறக்கப்படுறது எல்லோரும் சுற்றி பார்க்குறதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சாங்க ஷயர் கர்னே கேலியே ஜோகன்ஸ்பர்க் ஜானேக்கு அந்த ஜோகன்ஸ்பர்க்னு ஒரு இடத்துக்கு போக விரும்புகிறாங்க வீக்லி 1 டைம் சப்தாகமே ஏக்க 2 பார் போவாங்க ஆனால் வாக்கிய அபலாத்தான் போவாங்க பைத்தல் ஜாத்தேகை உசி தின் லவுட் ஆத்தாகை அதே தினத்தில் தான் அவங்க போன அன்னைக்கே திரும்பி வந்துடுவாங்க आश्रम में कूड़े कचड़े और पकाने की कैसी व्यवस्था की गई है ஆசிரமத்தை வந்து குப்பை கூலங்களை நம்ம ஃபுட்டெல்லாம் உருவாக்குவாங்கள்ல அதையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அது அந்த வேஸ்டேஜில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆசிரமே கூடே கச்சரை ஏக்கு கட்டாமே டால்க்க ஒரு குழி தோண்டுவாங்க ஊப்பர்க்கே மிட்டி டால்த்தி அது மேலேயே அந்த குப்பையெல்லாம் போட்டுருவாங்க சூட்டன் और
ஷாங்கு கே கச்சரே. நம்ம சாப்பாட்டை கழிவுகளை எல்லாம் எடுத்து காய்கறி கழிவுலாம் குப்பையெல்லாம் அச்சு காது பன்சாத் அதில் போடுறனால நல்ல ஒரு உரமாக மாறியது. ஆசிரமக்கே பக்கானே ஷாஃப் கர்னே காம். ஆசிரமத்தில் என்ன சமைக்கிறாங்களோ அதையெல்லாம் தூய்மை பண்ணுகின்ற வேலையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தானாகவே செய்வாங்க. அதாவது வேலைக்காரி நௌக்கர் இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டாங்க. பக்கானா சமைக்கிறது தான், சாஃப் கர்னேன்னா க்ளீன் பண்ணுறது. பிரத்யேக்னா அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொன்றும். கூடா கச்சானா குப்பை, கட்டேன்னா அந்த குழியில் போடுறாங்க, டால்கர்னா போடுறது. ஜுட்டன் அவர் ஷாகுனா நம்ம சாப்பிட்ற காய்கறி தொல்லிகள் அது வேஸ்ட்டு எல்லாமே நல்ல உரமாக மேனூராக யூஸ் ஆகுது. जूते की आवश्यकता दूर करने के लिए गांधी जी का कौन सी योजना भाई चप्पल्सोட அவசியத்தை நீக்கணுங்க காந்திஜி என்ன விதமான யோசனை பிளானை உருவாக்குறாரு. அவர் நம்ம சொல்ல கையில் நபேக் அப்படிங்கிற பாதிரியோன்கே ஏக்கு மட்டும் அது ஒரு பாதிரி செருப்பு தைக்கிற ஒரு இடத்துக்கு மட்டுமே அங்கே போய் செப்பல் பண்ணானே சீக்கிரம் அதை கற்றுக்கிட்டு வராங்க. அப்புறம் காந்திஜிக்கு உன்கே சாத்தியோங்க காந்திஜியும் அவரோட சம்மந்தப்பட்டவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதையே சிக்காதியா எல்லாத்துக்கும் சொல்லித்தராரு. ஈஸு தர ஆசிரமே சூத்தேக்கு அவசியம் ஆசிரமத்தை செப்பல்ஸோட யூசஸ் எல்லாமல் இதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி போட்டுக்காங்க. சிச்சாக்கே ஜிம்மேதாரி கிஸ்னே ஊட்டாயி கல்வியோட பொறுப்பை யார்கிட்ட எழுதுது? சிச்சாக்கே ஜிம்மேதாரி கல்நேபக் और காந்தி தோணும் கல்வியோட அவசியத்தை அந்த ஆசிரமத்தில் கொண்டு வந்தது கைல் நபேக் और गांधी ரெண்டு பேரும். शिक्षा का क्षेत्र में किया गया प्रयोग की परिणाम कैसा थे? கல்வியோட क्षेत्रத்தில் இதோட யூசஸோட விளைவுகள் என்ன? கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சோட விளைவு என்ன? शिक्षा का क्षेत्र में किए गए प्रयोग का परिणाम सफल साबित है. सक्सेस ஆயிடுச்சு. लड़कों में कभी சகிஷ்குணத்தா நகி திகாயி தி குழந்தைகள் படிக்கிறனால சகிஷ்குணத்தான பொறுத்துக்கொள்கிற தன்மை. இப்போ அவங்க எப்போவுமே அது சோர்வடையவில்லை. நகி திகாயினா அவங்ககிட்ட காட்ட மாட்டான். அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போகவில்லை. அதுக்கு நீங்கள் என்ன லடுக்கோமே சகிஷ்குணத்தா திகாயி தி இந்த நகையும் ஆவும் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டான வேர்டாக போயிடும். இந்த நகையை எடுத்துங்க எடுத்துட்டிங்கனாவே லடுக்கோங்கு சகிஷ்குணத்தா திகாயி தி நல்ல ஒரு பொறுப்பை அவங்க பொறுத்துக்கொள்ள தன்மை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு வந்துடும். இந்த ரெண்டு வேர்டை நிறுத்திக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக எழுதிருக்கு பாசிட்டிவாக எழுதி பாருங்கள் நல்லாயிருக்கும். வே ஏக் दूसरे का धर्म का ஆதர் கருணா சீக்கு கையே அவங்க அடுத்த தர்மத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. இதுலேருந்து குழந்தைகளுக்கு எல்லாமே இருக்குது. ஆசிரமத்தில் ஒரு க்ளீனிங்கு சிச்சா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறது. இதில்டா இந்த 18 கொஸ்டினும் படிச்சுட்டா அதாவது ஒரு ஓரல் தான் இதெல்லாம். இந்த எழுத்துக்களோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக அந்த லெசனை நல்லா படிங்க. அப்புறம் கொஸ்டின் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பிக் கொஸ்டின் ஆனால் அதை நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா இந்த லெசன்ஸையும் இந்த குட்டி கொஸ்டின் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். இதில் அனட்டேஷன் இருக்குது. அதையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன்.